அனைவருக்கும் வணக்கம். 2 வாரங்களாக நம்மளுடைய சேனலில் வந்துட்டு காணொலிகள் எதுவும் பதிவு பண்ணல. சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. இழப்புகளிலேயே பெரிய இழப்பு என்னுடைய தந்தையாருடைய இறப்பு. இந்த இழப்பை எப்படியும் ஈடு செய்ய முடியாது. ஆனாலும் இதனை எப்படியாவது பொறுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்ச் 17ஆம் தேதி என்னுடைய தந்தையார் வந்துட்டு இறந்தார். ஒரு மருத்துவமனையில் வந்துட்டு ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தார். அவருக்கு வந்துட்டு ஒரு சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் வந்துட்டு காலமானார். இவருக்கு வந்துட்டு அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிற்று வலி அப்படின்ட்டு இருந்தது. சரின்னு போய் ஸ்கேன் எடுக்கும்போது பித்தப்பை வந்துட்டு அவருக்கு சுருங்கிருச்சு அப்படின்ட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு முதலே வந்துட்டு இறுதி பம்பிங் வந்துட்டு ஸ்லோவாக இருந்தது. அப்போ அது உடனே வந்துட்டு ட்ரீட்மெண்ட், அதாவது ஆப்ரேஷன் வந்து துவங்க முடியாது. இருந்தாலும் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது வந்து நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வாரம் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். திருப்பியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு பெயின் கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ உடனே போய் நம்ம அட்மிட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பித்தப்பையிலிருந்து நமக்கு வர குழாயில் கணையும் இணையிற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் வந்து பிளாக் ஆயிடுச்சு. உடனடியாக அதுக்கும் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு எண்டோஸ்கோப் பண்ணி நம்ம அதுலேருந்து எடுத்துடலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் ஒரே வார கேப்பில் இவரோட ஹெல்த் வந்து இருக்கிற கண்டிஷனுக்கு ரொம்ப ரிஸ்க் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமாக இருந்தது. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நமக்கு வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவருக்கு செய்ய வேண்டிய கட்டாயத்தினால அந்த ஆப்ரேஷன் செஞ்சோம். அந்த ஸ்டோன் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தது. அப்போ அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு நமக்கு ஒரு நாள் அப்சர்வேஷனில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஐசியூவில் வச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு நாள் நல்லா அப்சர்வேஷனில் வந்துட்டு நல்லா இருந்தார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேக்கு அப்புறம் பார்த்தீங்க, ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபிக்ஸ் வந்தது. உடனே அவர் வந்துட்டு வாமிட் எடுத்துட்டார். வாமிட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் அரெஸ்ட் அவருக்கு ஆயிடுச்சு. அப்போ ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு சிபிஆர் பண்ணாங்க. அந்த சிபிஆர் பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உயிர் திரும்பி கிடைச்சது. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மருத்துவமனை அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நான் வந்துட்டு இதில் ரொம்ப அனுபவிச்சது ரொம்ப ரொம்ப சில விஷயங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியாது. அப்போது மருத்துவமனையில் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னே தெரியாது. அப்போது ஐசியூ அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு ஐசியூ தான் எல்லாத்துக்கும் தெரியும். பட் 1, 2, 3 கிரேடுன்னு அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. உடனே வந்துட்டு ஒரு 3rd கிரேட் ஐசியூக்கு உடனே வந்துட்டு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அங்கே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து டாக்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே இருந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அவருக்கு வந்து வெண்டிலேட்டர் மூலிமா தான் ஆக்சிஜன்ஸ் நமக்கு எல்லாமே போயிட்டு இருந்தது. அப்போது அவருக்கு பம்பிங் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. அந்த சிபிஆர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த பம்பிங் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வந்துட்டு அந்த ஆர்கன்ஸை வந்துட்டு ஒர்க் பண்ணவில்லையோ அப்படிங்கிறதுனால டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கும் கூட அவருக்கு வந்துட்டு பம்பிங் இல்லை, அந்த பிபி அந்த இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஆனால் ட்ரை பண்ணும்போதுமே வந்துட்டு எது வேணாலும் நடக்கலாம்னு சொன்னாங்க. ஒரு 6 ஹவர்ஸ் வந்துட்டு டயாலிசிஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு 10 or 12 ஹவர்ஸ் போகுது. போனதுக்கப்புறம் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. உடனே ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்டாப் பண்ண திருப்பியும் வந்துட்டு டயாலிசிஸ், திருப்பி இன்னொரு டயாலிசிஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னன்னா அந்த டயாலிசிஸ் ஸ்டாப் பண்ணதுமே அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ இந்த சூழ்நிலையில் திருப்பி டயாலிசிஸ் பண்ணுறாங்க. பட் அதில் எந்த ஒரு ரெக்கவருமே நமக்கு ஆகலை. அதுக்கப்புறம் அவருக்கு ஹெல்த் வந்துட்டு சூட் ஆகலை. உடனே வந்துட்டு அவர் மார்ச் 17ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு வந்துட்டு காலமாயிட்டார். இந்த மருத்துவமனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அனுபவிக்கக்கூடாத ஒன்று. மருத்துவமனைக்கு போகாதவர் தான் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இருக்கிற ட்ரீட்மெண்ட், அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே அவங்க பயன்படுத்துகிறாங்க. கண்ணில் வந்துட்டு நம்ம அந்த காட்சியை பார்க்குறதுக்கு அதுவே ஒரு மனதைரியத்தை உண்டாக்கும். அந்த அளவுக்கு ஒரு அட்டெண்டராக அங்கே இருக்கிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு எப்படி பேஷண்ட் அதை அனுபவிக்கிறாங்களோ அதை விட நம்ம பார்க்குற காட்சிகள் வந்துட்டு அதை கண்ணில் நம்ம வந்துட்டு பார்க்கவே முடியாது. அதை விட மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ஐசியூ பார்த்தீங்க அப்படின்னா 3rd கிரேட் அந்த இதுக்கு கொண்டு போகும்போது
ஒரு 1 டே பெர் டே அப்படின்னு பார்த்தா நமக்கு 1 லேக் அதுக்கு மேலே நமக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகிற அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் போகுது. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு குடும்பம் எளிதாக பாதிப்படைகிறது பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா மருத்துவமனை எக்ஸ்பென்சஸ். அது போக நமக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடியதுன்னா ஒரு படிப்பு செலவு இல்லைன்னா சுப நிகழ்ச்சிகள், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வரக்கூடிய செலவுகள் முக்கியமானது. ஆனால் எதிர்பாராமல் வர எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு மருத்துவமனை எக்ஸ்பென்ஸ் இன்ஃப்ளேஷன் இப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமான செலவுகள் ஆகுது. சிலர் வந்து ஜிஹெச்சில் இது பண்ணுவாங்க, சிலர் வந்து தனியார் மருத்துவமனையில் பார்ப்பாங்க. நம்ம தனியார் மருத்துவமனையில் தான் வச்சு நம்ம பார்த்துருந்தோம் அப்பாவை. ஆனால் நமக்கு சிகிச்சை வந்து பலனளிக்காமல் போயிடுச்சு. அதனால் வந்துட்டு இந்த மெடிக்கல் இன்ஃப்ளேஷன்ஸை எல்லோரும் ஒரு சேஃப்கார்டாக எப்படியாச்சும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி மருத்துவ செலவுகள் நம்ம எதிர்பாராமல் வரும்போது ஒரு குடும்பம் எளிதாக பாதிப்படையும். இந்த மருத்துவமனையில் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்துட்டு மருத்துவமனையில் இருக்கிற ஒரு அட்டண்டராக இருக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் நம்மளுடைய மன தைரியத்தோடு இதை ஒப்பிடணும். இனி நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து காணொளிகள் வரும். நன்றி.